வெல்கம் பேக் டு கல்வி வளா யூடியூப் சேனலுக்கண்ணா. ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணி பார்த்தாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணா, ஓகேங்களா? ஸோ உங்களுக்காக தான் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து வந்து போட்டுட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து நான் வந்து நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன்னா வந்து 10th நீங்கள் இப்போ வந்து ஸ்டார்டிங் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆவீங்க அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ எந்த அளவுக்கு டே டு நைட்டாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போய் எக்ஸாம் அட்டன் பண்ணி, ஸோ அதுக்கான ஒரு 3 நாள் 5 நாள் உட்காந்து கண்ணை முழிச்சு நம்ம படித்தது ஒரு 3 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு போய் அதுக்கான ரிசல்ட்டை நம்ம காட்டணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பாடத்தில் நீங்கள் வந்து சில வினாத்தாளில் இருக்கக்கூடிய வினாக்கள் வந்து தவறாக அச்சடிக்கப்பட்டு இல்லை தவறாக கேட்கப்பட்டிருக்கும்போது அது உங்களுக்கு மிகவும் பெரிய ஒரு வருத்தத்துக்கு உள்ளாகும். அதுக்காக நம்ம வந்து மட்டும் நம்ம பார்த்துட்டு விட்டுற முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம கிரேஸ் மார்க்குன்ற ஒரு கான்செப்டை வந்து கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து கேட்குறோம். ஸோ கருணை மதிப்பெண் நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து கேட்குறோம். அந்த கிரேஸ் மார்க் வந்து நம்ம கேட்டால் தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளும் வந்து அசால்ட்டாக விட்டோம் அப்படின்னா ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து, ஏன்னா வந்து எல்லோரும் வந்து கேட்கணும், நிறைய பேர் எல்லோரும் யூனிட்டியாக கேட்கும்போது அது கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு கிரேஸ் மார்க்காக கண்டிப்பாக வந்து கன்வெர்ட் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடியறதுக்குள்ளேயே. அதனால் நீங்கள் வந்து வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ பார்க்கும்போது சடன்லி லைக் பண்ணுங்கள், சடன்லி ஷேர் பண்ணுங்கள், சடன்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 3 பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து வி வாண்ட் கிரேஸ் மார்க்குன்ற அந்த கமெண்ட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு 1 lakh கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க மட்டும்தான் வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும், ஓகேங்களா? அப்போ தான் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் ரீச் ஆகும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் உங்களுடைய கையில் தான் வந்து இருக்குது. இந்த ஒரு வீடியோ வந்து ரீச் பண்ணுறதும் சரி, ரீச் ஆகாமல் இருக்கிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம 2 or 3 வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா 16K 17K சம்திங் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் மேபி 1 lakh கிட்ட வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோ எடுத்துகிட்டு போனால் தான் ஸோ ஒரு மேலே இருக்கிற ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காச்சும் நம்ம வந்து சொல்கிறது என்னென்னு தெரிய வரும். ஏன்னா நம்ம அவ்வளோ வந்து மெனக்கட்டி நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்க இல்லையா, அதுக்கான இது வரணும். ஏன் நான் இந்த அளவுக்கு நான் இதை பேசுகிறேன் அப்படின்னா, நாங்களும் அதெல்லாம் கடந்து வந்திருக்கோம், ஓகேங்களா? நாங்களாம் 10வது 11 12வதுலாம் முடிச்சுட்டு நாங்களாம் பொதுத் தேர்வை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அப்படி வரும்போது அதுக்கான ஸ்ட்ரகிள் என்னென்னு எங்களுக்கு தெரியும், அதுக்கான வழி என்னன்றது தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி சயின்ஸுக்கு வந்து கிரேஸ் மார்க்குன்றது நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த அந்த கிரேஸ் மார்க்குன்ற கான்செப்ட் ஏன்னா, ஸோ ஒரு சிலது கொஷின்ஸ் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கலாம். அண்ட் தென் வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கெலாம் நம்ம வந்து கிரேஸ் மார்க் வந்து கேட்டுக்கோம். ஸோ 10th சயின்ஸில் நான் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 34 கொஷின்ஸ். ஸோ அதில் பியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்யூட்டிக் அப்படின்ற ஒரு அந்த நீர்வாழ் உயிரினங்கள், தமிழில் சொல்ல போனால் அந்த நீர்வாழ் உயிரினங்கள்னு சொல்லி தமிழில் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் அது டிரான்ஸ்லேட் டு இங்கிலீஷில் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அக்யூட்டிக்ன்றதுக்கு பதிலாக அவங்க அஸ்கியூட் அப்படின்றது ஏசி வந்து சேர்க்குறாங்க. அதாவது ஸ்பெல்லிங் நீங்கள் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள், அதில் ஏசிக்யூஏ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பட் அது ரைட்டானது வந்து ஏக்யூஏ அப்படின்றது வந்து வரும். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கருணை மதிப்பெண் இவங்க கொடுத்து தான் ஆகணும், அது கொடுப்பாங்க. அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த ஒரு வீடியோவில் அந்த எஃபெக்ட் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு சயின்ஸுக்கான ஒரு சப்ஜெக்ட் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ ஒரு சர்க்குலர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணி அனுப்புகிறாரு. ஸோ அந்த ஒரு சர்க்குலர் தான் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் தமிழ் ஆங்கில பாடத்தில் புத்தகிலிருந்து மட்டுமே வினாக்கள் கேட்கப்பட மிக எளிதாக இருக்குது. ஏன்னா வந்து கணிதத்தை ஏன் இவர் சேர்க்கலைன்னா, கணிதத்துலேயும் வந்து கிரேஸ் மார்க்குன்ற ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. அதையும் நம்ம தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ சயின்ஸுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இது ஒரு பக்கம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஆனால் அறிவியல் பாடத்தை மாணவ திறமையை வெளிப்படுத்தும் வகையில் 7 மதிப்பெண் வினா 34, அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கேட்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் குழப்பம் அடைந்துள்ளனர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விற்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ஒரு கொஷினுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிரேஸ் மார்க் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கிறதுனால கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் அப்படின்றது கிடையாது, ஓகேங்களா? இது இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து
4th கொஷின் பியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஆப்ஷன் 2ல் they have give the gas is B is a calcium oxide which is not a gas. ஓகேங்களா, calcium oxide is not a gas and gas and this நெக்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா they have mentioned the gas C with CO2 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போது ஸோ பி இஸ் நாட் ஏ கேஸ்ன்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போது பி வந்து நம்மளுக்கு கேஸ் இல்லை அப்படின்றது தெரிய வருது. அப்போது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தப்பு இல்லை. ஸோ அதனால் அதுக்கும் வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கணும்னு சொல்லி அது எந்த ஒரு வீடியோ நம்ம வந்து பின் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை வந்து நோட் பண்ணுங்கள் இந்த ஒரு பாயிண்ட்டை. ஸோ அப்போ இந்த ஒரு இதை வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய சர்க்குலரில் ஸோ இதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ் ஸோ கொஞ்சம் கவனத்தில் எடுத்து கொஞ்சம் இதுவும் சேர்த்து வந்து நீங்கள் பண்ணணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு மதிப்பெண்ணும் வந்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மதிப்பெண்ணு நான் வந்து சொல்லுவேன். அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து போடக்கூடிய ஒரு புள்ளியார் சுழி அப்படின்றது நான் வந்து கருதுவேன் ஒரு 10ஆம் வகுப்புக்கான பொதுத்தேர்வு. அதனால் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா டீச்சர்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி மேக்ஸுக்கு நம்ம போட்டிருந்த வீடியோக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி ஸோ அடுத்த 2 சர்க்குலர் கிட்ட வந்துச்சு. இன்னும் எவ்வளோ சர்க்குலர் வந்திருக்குன்றது தெரியல. ஸோ அதை நான் ஒவ்வொரு டைமும் நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் ட்விட்டர் பேஜ்லேயும் நம்ம வந்து அதை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ நியூஸ் சேனல்லையும் வந்து ஒரு சிலது ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம டே பை டேவாக நம்ம வந்து நோட் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஓகேங்களா, ஸோ உங்களுக்காக தான் 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்ணா உங்களுக்காக தான் கண்ணா நம்ம வந்து டே பை டேவாக நான் உங்களை உட்காந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுக்காகவாவது என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு என்னை சுயநலத்துக்காக கேட்க மாட்டேன். கொஞ்சம் வந்து ஏன்னா நம்மளுடைய சேனலுடைய நோக்கமே என்னென்னா உங்களை வந்து நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், நல்ல ஒரு மார்க் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணது. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க கண்ணா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்ணா. அண்ட் தென் இவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் இவர் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னா, இந்த வினாவில் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் 100 மதிப்பெண் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கிராமப்புற மாணவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆகியால் தமிழக அரசின் தேர்வுத்துறை கருணை மதிப்பெண் வழங்க வேண்டுமாய் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது தொடர்பாக அறிவியல் பட்டதாசிரியர் கழகம் தேர்வுத்துறையிடம் முறையிட்டு 1 மதிப்பெண் கருணை மதிப்பெண் கிரேஸ் மார்க் பெற்று தர வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து போட்டிருந்தார். ஸோ இதில் வந்து இது வந்து யார் போட்டார் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணோம். ஒவ்வொரு டீச்சருக்கான கொடுக்கிற நம்ம கூட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் தான் இது வந்து. ஓகேங்களா, ஸோ இவருடைய பேர் வந்து மா அறிவழகன், எம்எஸ்சி பிஎட். ஸோ இவர் முடிச்சிருக்காரு. இவர் வந்து அறிவியல் பட்டதாரி ஆசிரியர், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவர். ஓகேங்களா கண்ணா, இப்போ வந்து நம்ம என்ன இருக்குது அப்படின்றது கரண்ட் அப்டேட்டில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணக்கூடியது ஒன்று தான், ஸோ வீடியோவை வைரல் பண்ணணும். ஸோ அது உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள். நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு குரூப்பில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா ஒரு 10 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், இட்ஸ் ஓகே. ஸோ அந்த 10 பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் 4 தாட்டி வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறதுனால கொஞ்சம் வீடியோவோட வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு வந்து வைரலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து வைரல் பண்ணுறது தான் உங்களோட கையில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களை அப்டேட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.